உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு பிரபஞ்சசக்தி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இதுவரை ஆதரவு தந்தமைக்கு நன்றி. உங்கள் ஆசிர்வாதம் என்றும் தொடரட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நவகிரகங்களின் ஒளிவிளக்காக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் உயிர்ச்சக்தியாக விளங்கும் நம் சூரிய பகவானின் பிறப்பு ரகசியத்தையும். நவகிரகங்களின் அரசவையில் அவருக்கு இருக்கும் அந்தஸ்தையும் பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். ஒரு மனிதனின் ஜாதகத்தில் சூரியன் சரியாக அமையவில்லை என்றால். அவனுக்கு ஆன்ம பலமும் கௌரவமும் கிடைக்காது. இத்தகைய பேராற்றல் கொண்ட சூரிய பகவான் எவ்வாறு அவதரித்தார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். புராணங்களின்படி பிரம்மதேவனின் பேரனும் மரீசி முனிவரின் மகனுமான காசியப மகாமுனிவர் மற்றும் தட்சனின் மகளான அதிதிதேவி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர்தான் இந்த சூரிய பகவான். அதிதிதேவி கர்ப்பமாக இருந்தபோது அசுரர்களை அழிக்கும் வல்லமை கொண்ட ஒரு மகன் தனக்கு வேண்டும் என்று வேண்டி. மிக கடுமையான விரதங்களையும் தவங்களையும் மேற்கொண்டாள். ஒருமுறை காசியப முனிவர் அவரிடம் இவ்வளவு கடுமையான விரதங்களால் உன்னுடைய வயிற்றில் இருக்கும் அண்டம் கரு அழிந்துவிடாதா என்று கேட்டார். அதற்கு அதிதி என் வயிற்றில் இருப்பது அழியாது. அது அசுரர்களை அழிக்கும் பேராற்றல் கொண்டது என்று கூறினார். அவர் கூறியபடியே அதிதியின் வயிற்றில் இருந்து மாபெரும் ஒளிப்பிழம்பாக. பிரபஞ்சத்தையே பிரகாசிக்கச் செய்யும் ஆற்றலுடன் பிறந்தார் சூரிய தேவன். அண்டத்தில் முட்டையில் இருந்து வெளிப்பட்டதால் இவருக்கு மார்த்தாண்டன் என்ற பெயரும். அதிதியின் மகன் என்பதால் ஆதித்தன் என்ற பெயரும் உண்டானது. ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்களின் கூட்டமைப்பில் சூரிய பகவானுக்கு அரசன் என்ற மிக உயரிய கிரக பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. அரசவையில் மற்ற அனைத்து கிரகங்களும் இவருடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் இயங்குகின்றன. சூரியன் என்ற அரசன் கொடுக்கும் ஒளியை வாங்கிக் கொண்டுதான் சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி ஆகிய கிரகங்கள் ஒளிர்கின்றன. சூரியனுக்கு மிக அருகில் செல்லும் கிரகங்கள் அஸ்தமனம் ஆகிவிடும் என்பது ஜோதிட விதி. அதாவது அரசனுக்கு முன்னால் மற்றவர்களின் பவர் செல்லாது என்பதை உணர்த்தும் விதியே அஸ்தமனம் ஆகும். காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் வீடான சிம்ம ராசியின் அதிபதியான சூரியன். ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவர்களுக்கு சமூகத்தில் அரசன் போன்ற மதிக்கத்தக்க பதவிகள். அரசாங்க உத்தியோகம் மற்றும் தலைமை பண்பு தேடிவரும். இவர் நம்முடைய உடலில் இருக்கும் ஆத்மா மற்றும் இதயத்திற்கு காரகர் என்பதால். இவருடைய பலமே ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிறது. எனவே நேயர்களே நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவானின் பிறப்பும். அவரிடமிருக்கும் அதிகாரமும் அளப்பரியது. தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து அவரது அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த ஆன்மீக ஜோதிட ரகசியம் உங்களுக்கு பிடித்திருந்தால். மறக்காமல் இப்போதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம பிரபஞ்சசக்தி ஜோதிடம் குடும்பத்தில் இணையுங்கள். உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் துல்லியமாக கணித்துக் கொள்ள. திரையில் தெரியும் எங்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி வணக்கம்.